தேவையான அளவு உருளைக்கிழங்குகளை ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்த உருளைக்கிழங்குகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற புதினா இலை, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு, கூடவே கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியை திரட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஃபில்லிங் வச்சுட்டு நல்லா மூடிட்டு அந்த மாவை திரும்பவும் சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளில வந்துடும். அதனால் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு சூடாகி வந்தது கொஞ்சமாக பட்டரும் சேர்த்து அதில் இந்த சப்பாத்திகளை போட்டு 2 சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு சுட்டு எடுத்திங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண சூப்பர் டேஸ்டான ஆலு பராத்தா தயார்.